ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங் எதுக்காகனா, இது வரைக்கும் எழுதுனா எனக்கு ஸ்டெப் மார்க் தருவாங்களா, இது இந்த வரைக்கும் நான் எழுதிருக்கேன், இந்த சம்ல இந்த அமௌண்ட் வரைக்கும் நான் எழுதிருக்கேன், இதுக்கு எனக்கு என்ன மார்க் வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்கான மீட்டிங் கிடையாது. ஓகே, நீ எவ்வளவு எடுப்ப, உன்னோட மார்க்ஸ் என்ன, எதுவுமே ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆஸ் ஆஃப் நவ். நீ இப்ப எழுதிட்ட, ஒரு 10 நாள் கழிச்சு ஏதோ ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, இது என்னவா இருந்திருக்கும், ஆல் ஆர் ஹெட் ஆர் டன். ஸோ இதுக்கப்புறமா வீல் ஜஸ்ட் திங்க் as to என்ன இருந்திருக்கு ஃபார் ஆர் ஃபியூச்சர், எப்படி ஒரு இதை ஹேண்டில் பண்ணலாம், இல்லை இது கரெக்டா இருக்கா, நம்ம எழுதின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த டிஸ்கஷன். ஓகே, ஸோ டோன்ட் வரி as to உனக்கு எவ்வளோ மார்க் வரும், இதுல எனக்கு என்ன மார்க் வரும், அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு திங்க் as of now. நீ எழுதிருக்கியா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேப்பர் எப்படி இருக்கும், இது என்னென்ன ஆன்சர்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்ற, சும்மா ஏன்னா சஜஸ்டட் ஆன்சர் ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு 1 மந்த் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுக்கு இப்போ இதை முடிச்சிட்டோமா, இதை தூக்கி இருந்துட்டு அடுத்து இன்டர் ஃபோக்கஸ் பண்ணோம்னா வி நீட் டு ஹாவ் அ கிளியர் மைண்ட் செட். ஓகே, இது முடிஞ்சதுன்னு. அதுக்காக வி ஆர் ஜஸ்ட் ரன்னிங் த்ரூ தி கொஸ்டின் பேப்பர் டுடே. ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பர் வைஸ் பார்த்தா லென்த்தி, செகண்ட் டஃப். ஏன்னா ஒரு புது விஷயம் நீ போயிட்டு திடீர்னு கேக்குறாங்க, இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கடல்லே இல்லையாங்கிற மாதிரி சம் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட்லாம் இது வரைக்கும் அவன் சும்மா தியரி தான் கொடுத்துருக்கான். ப்ராக்டிக்கலா தே ஹவ் நெவர் டெஸ்டட் எய்தர் இன் ஸ்டடி மெட்டீரியல் ஆர் ஈவன் என்டிபி ஆர்டிபின்னு இத்தனை வாட்டி இருந்திருக்குல்ல. ஸோ இது எதுலையுமே இல்லை, இட் இஸ் நியூ. அதே சமயம் இஃப் யூ ஹவ் டேக்கன் தட் கொஸ்டின் ஆல்சோ, இல்ல உனக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கூட, செகண்ட் சம் வாஸ் குவைட் லென்த்தி தான். ஸோ இஃப் யூ ஹவ் கிவன் இட் இன் சாய்ஸ், தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் விச் யூ குட் ஹவ் டன் இன் தி எக்ஸாம். அப்படி பண்ணனாலும் இட் இஸ் ஓகே. சரியா? ஸோ சும்மா அந்த பேப்பர் பார்ப்போம், ஜஸ்ட் டிஸ்கஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஈஸியா இருந்ததாடா? இது எல்லாமே ஈஸி தான். மெட்டீரியாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் தி அமௌண்ட் ஆஃப் தி ஐட்டம் அண்ட் நாட் அப்பான் த சைஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆர் நேச்சர். ஸோ இது என்ன அர்த்தம்? ஃபால்ஸா? ஏன்னா மெட்டீரியாலிட்டி வில் டிபெண்ட் அப்பான் த சைஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மெட்டீரியல். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி அமௌண்ட். 5 lakhs அப்படின்னா எல்லாருக்குமே அது மெட்டீரியலா அப்படிங்கிறது கிடையாதுல்ல. ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி நேச்சர் பிஸ்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். Second, while preparing income and expenditure, as per accrual concept, the income and expenditure is considered in the period in which in which actual receipts or actual payments are made. இது கரெக்டா? இல்லைங்க, ஃபால்ஸ். சூப்பர். ஏன்? accrual conceptல தான் we prepare income and expenditure. So as and when they are expended or when they are incurred, அப்பதான் we will write it in income and expenditure. Profit sharing ratio, capital contribution ratio may not be the same. Correct. Depreciation is not provided in the financial year when entity incurs loss. இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கவே இல்லையே. எல்லா வாட்டியும் டெப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ நீ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் லாஸ் ஏர்ன் பண்ணாலும் பிஎன்எலோட நெட் ஆன்சர் தான் சேஞ்ச் ஆகும். இந்த லாஸ் போயிருக்கு, அதனால நம்ம டெப்ரிசியேஷன் மாத்துறோம்னு இது வரைக்கும் எந்த சம்பளையும் பண்ணதில்லை, அதனால இது ஃபால்ஸ். The concept that helps in keeping business affairs free from influence of personal affairs of the owner is known as matching concept. அதுக்கு பேர் என்னடா? செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறது தான் இது. மேட்சிங் கான்செப்ட்னா என்ன? எல்லா ரெவன்யூக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸ் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் மேட்சிங் கான்செப்ட். ஸோ இது ஃபால்ஸ். கம்பெனி cannot இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். கரெக்ட். ஏன்னா கம்பெனி லா வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அதனால we cannot issue shares at discount. ஓகே, அடுத்து ஜெனரலி அக்செப்டட் வேல்யூவேஷன் பிரின்சிபல். சரி, கேட்டிருக்காங்க, எழுதுவோம். இதுவும் நம்ம பார்த்தோம்ல கிளாஸ்ல, அந்த தியரி கிளாஸ்ல இது படிச்சோம்டா, ஜெனரலி அக்செப்டட் வேல்யூவேஷன் பிரின்சிபல்ஸ். அடுத்து பர்ச்சேஸ் புக். சூப்பர். ஸோ இதுல பிளேட்ஸ் வாங்கியிருக்காங்க. 150 பர் பிளேட், 500 bowls, 50 பர் bowl, லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட், பேக்கிங் சார்ஜஸ். இப்போ இந்த பேக்கிங் சார்ஜஸ் எடுத்தியா எடுக்கலையாடா? ஏன்னா செப்பரேட் காலம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூ அப்படின்னு எடுத்துப்போம், அடுத்த காலம்ல ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு எடுத்துப்போம், அதுக்கப்புறமா வில் தே ஷோ பேக்கிங் சார்ஜஸ் ஆர் காட்ட வேணாமா? இது டிஸ்கஷன் தான், நீ சொல்லலாம். அது தெரிஞ்சா நாங்க ஏன் நீ கிளாஸுக்கு வந்திருக்க போறோம், அதை தானே உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தோங்கிறியா?
ஜென்ரலி இப்போ எல்லாத்துக்குமே செப்பரேட் காலம் இருக்கா? இப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரிலேட்டடா நம்ம ஒரு காலம் வச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் தான். டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ. அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு செப்பரேட்டா கேஷ் புக்ல நம்ம ஒரு காலம் வச்சிருக்கோமா? ஸோ இப்போ எனி திங் ரிலேட்டட் டு இட் வி கேன் ஓப்பன் இட் இன் அ செப்பரேட் காலம். அப்புறம் நம்ம லெஜர்ல எழுத போறோம். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் யூ டு ஓப்பன் திஸ் செப்பரேட் காலம் ஃபார் பேக்கிங் சார்ஜஸ். இல்லைங்க நான் பண்ணல அப்படின்னாலும் தப்பு கிடையாது. மார்க் எல்லாம் சும்மா அரை மார்க் குறைக்க போறாங்க, அதனால பெரிய விஷயம் இல்லை. சரியா? ஸோ அட்வைசபிள் இஸ் டு ஹேவ் திஸ் பேக்கிங் சார்ஜஸ் ஆல்சோ. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். இது வருமா பர்ச்சேஸ் புக்ல? இல்லைங்க. சூப்பர். பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். இது வருமா? வரும். லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட், ஸோ லெஸ் பண்ணி காட்டணும். அடுத்து பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். வருமா இது? வராது. சூப்பர். அப்புறம் பர்ச்சேஸ் 1 dozen குக்கர் அட் 750 ஈச். அப்போ இங்க என்ன பண்ணணும்? 750ங்கிறது ஒன்னு, அப்போ 1 dozen அப்படிங்கறதுனால இன்டூ 12 அப்படின்னு சொல்லி யூ ரைட் தி அமௌண்ட். ஓகே. சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட். இது வேணாம் இப்போதைக்கு, நம்ம லாஸ்டா இதுக்கு வந்துருவோம். இல்ல இப்ப வேணுமா? நீ சொல்றதுதான். இப்பவே டிஸ்கஸ் பண்ணலாமா இல்ல லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இன்கேஸ் இஃப் ஐ வுட் ஹவ் ரிட்டன் திஸ் பேப்பர், நான் இதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இது என்னடா இவ்ளோ டைம் கன்சியூமிங்க. இப்போ எக்ஸல்ல போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா போட்டுடலாம். இதே யூ ஹாவ் டு ரைட் இட் இன் அ பேப்பர்னா இட் இஸ் டஃப். சரி, இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா இப்போ? நீ ஏற்கனவே கொஸ்டின் எக்ஸாம் ஹால்லயே படிச்சுட்ட, அதனால திருப்பி இங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காத. 3 மெஷின் இருக்கு. ஒன் ஃபோர் 2020. இது வந்து 22. இந்த M1ஓட நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாரு, 8 இயர்ஸ் சொல்றானா? ஸோ 8 இயர்ஸ்க்கு நம்ம சும்மா ஒரு டேபிள் மாதிரி எழுத போறோம். 24 to 25, 25 to 26, 26 to 27, 27 to 28. இது 8 இயர்ஸ்க்கு. M2ஓட 8 இயர்ஸ் எப்போ ஆரம்பிக்குது? 22ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ 22 to 23. அடுத்து M3க்கு 5 இயர்ஸ் ஃப்ரம் 1/4/24. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டேட் எழுதிக்கலாம்டா. M1 M2 இந்த மாதிரி எழுதிட்டு, இந்த சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட்ஸ்னா எவ்வளோ இயர்ஸ் இன்னும் நம்மள்ட்ட அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம இந்த மெஷின் யூஸ் பண்றோம். அப்போ இன்னும் எவ்வளோ இயர் இதை யூஸ் பண்ணிருக்கலாம்? டோட்டல் 8 இயர்ஸ் இருக்கு. ஓகேயா? எப்பயுமே நம்மளோட மேக்ஸ்ல 0ல இருந்து வருவோமா 1ல இருந்து வருவோமா? 0 இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? அப்படி இருக்கும்போது த யூஸ்ஃபுல் லைஃப் வில் பி ஃப்ரம் 8. ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப்ஸ் வந்து நம்மளால 8 இயர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கணக்கு.
அதே மாதிரி இப்போ செகண்ட் இயர் இருக்கு. ஸோ அப்போ ஏற்கனவே 8 அப்படிங்கறத நீ ஃபர்ஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அப்போ செகண்ட் இயர் போது எவ்வளவு இன்னும் யூஸ்ஃபுல் லைஃப் இருந்திருக்கும்? 7 இயர்ஸ் இன்னும் யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உல்டாவா இதை எழுதணும். 6, 5, 4, 3, 2, 1ன்னு உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, இது என்னன்னா வாட் இஸ் தி ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி we will fix. இதுக்கும் அதேதான். டெப்ரிசியேஷன் யூஸ்ஃபுல்லா எப்படிடா கண்டுபிடிப்போம்? காஸ்ட் ஆஃப் தி அசெட் லெஸ் ஸ்கிராப் வேல்யூ தட் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு கண்டுபிடிப்போமா? இந்த இடத்துல யூஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கும்போது இதுல தே ஹவன்ட் ஸ்பெசிஃபைட் அஸ் டு இப்போ 8 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா இதை டிவைடட் பை 8 பண்ணா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். நம்மளுக்கு இங்க என்ன மெத்தட் தேவை? சம் ஆஃப் இயர்ஸ். சம்னா என்னடா? டோட்டல் பண்ணணும், அவ்வளவுதானே? அப்போ எவ்வளவு இந்த இயர்ஸ் இருக்கோ அந்த டோட்டல் எடுத்து யூ நீட் டு கிவ் தி டெப்ரிசியேஷன் பேஸ்ட் ஆன் தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹவ் டு மேக் அ டோட்டல் ஆஃப் திஸ். மீதி as usual cost less scrap value. So 11 lakh less 20,000 into 8 divided by 36. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீ பண்ணணும். இது பண்ணனா you end up with 10 lakh rupees. இதே for second machinery 9 lakh 40 less 40. So 9 lakhs will be the value. So 9 lakhs into 8 divided by 36. Third machine 8 lakh 10,000. சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் டேபிள் போட்டுக்கணும். அடுத்தது அவன் என்ன கேட்டிருக்கான்? You are required to prepare machinery and provision for depreciation machinery disposal account அப்படின்னு சொல்லி மூணு தனித்தனியா கேட்டிருக்கான். அப்போ machinery account யூஸ்வலா இது என்ன வேல்யூல இருக்கும்? It will be only at cost. So machinery account அப்படின்னு கேட்டானா டூ, இப்போ 24 to 25 அப்படின்னு 24 and 25 ரெண்டு இயர் கேட்டிருக்கானா? ஸோ இட் மீன்ஸ் தட் 23 to 24 ஒரு டைம், தென் 24 to 25 அப்படின்னு ரெண்டு வாட்டி கேட்டிருக்கான். ஸோ 23 to 24 இந்த டைம்ல தான் நம்ம வந்து ஆம், ஏதாவது மிஷினரி வாங்கியிருக்குமா? 23 to 24 வாங்கல, எல்லாமே ஓல்டு தான்.
ஸோ மெஷின் ஒன்னும் இருந்திருக்கு, மெஷின் டூவும் இருக்கு, ரெண்டுமே ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்திருக்கு. அதனால டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். எவ்வளோ காஸ்ட்டோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ காஸ்ட் வந்து 11 lakhs, 9 lakh 40. ஸோ டோட்டல். அதுக்கப்புறம் இதை பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பேலன்ஸ் ப்ராட் டவுன். இந்த வருஷம் தான் புது மிஷினரி வாங்குறோம், அதனால டூ பேங்க் 8 lakh 10,000. ஓகேயா? அடுத்து இந்த வருஷம் மெஷினரி ஒன்னை டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அதோட வேல்யூ என்னவோ that we have to transfer it to machinery disposal. இதோட வேல்யூ எவ்வளோ? 11 lakhs தான் ஒரிஜினல் காஸ்ட். அப்போ that should be transferred to machinery disposal. ஓகே. அதுக்கப்புறம் ரிவிஷன் இஸ் தேர் ஒன்லி இன் தி எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஸ்கிராப் வேல்யூ. இதெல்லாம் M2க்கு பண்றாங்க. பட் எனிவேஸ் நம்ம இதுல இருந்து காஸ்ட் அஃபெக்ட் பண்ண போதில்ல. ஒன்லி இப்போ இட் சோல்டு நம்ம அதை வந்து டிஸ்போசல் அக்கௌண்ட்ல போடுறோம். அதனால ரிமைனிங் we can write it as by balance carried out. ஸோ இந்த சம்ம நீ எடுத்து உனக்கு டெப்ரிசியேஷனே தெரியல அப்படின்னாலுமே யூ கேன் ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் மெஷினரி அக்கௌண்ட். இது என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் ரைட் ஆஃப் வாட் இஸ் தி ஓப்பனிங். இது எல்லாமே காஸ்ட் தான். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ல தான் யூ வில் ஷோ தி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அதனால ஒரு விஷயம் பார்த்தோன்னே உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு விடாத. நெக்ஸ்ட் டைம் நீ கோ டு இன்டர் ஆல்சோ உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி முடி. அதுக்கப்புறம் என்ன தெரியலையோ அதை we can change. ஓகே. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இது liability. அதனால எந்த சைடு வரும்? பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வரும். ஸோ ஸ்டார்டிங் 23 to 24 ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? இவ்வளோ 20 to 21, 22 to சாரி 21 to 22 இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ என்ன இயர் அப்புறம் 23 to 24 அப்போ அடுத்ததும் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டலாக ஓப்பனிங் பேலன்ஸ் 8,30,000 இருந்திருக்கு. கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் 1,50,000 plus 1,75,000. 2,35,000 current year depreciation. Sorry, 3,25,000 current year depreciation. இது ரெண்டும் சேர்ந்து it will be there in the balance. இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் மெஷினோட டெப்ரிசியேஷன் என்ன அப்படிங்கிறது we'll have to write it down to machinery. ஸோ ஃபர்ஸ்ட் மெஷினுக்கு நம்ம எப்போ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்? 23 to 24 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் வில் பி 7,80,000. இது வந்து மெஷினரி டிஸ்போசலுக்கு கொடுப்போம். ஸோ அப்போ டிஸ்போசல் அக்கௌண்ட் போடலாமா? மெஷினரி டிஸ்போசல் two machines by provision balance we take it to PNB. அடுத்து திருப்பி இந்த செகண்ட் மெஷினரிக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். சரி, தேர்ட் மெஷினுக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம். தேர்ட் மெஷினுக்கு டெப்ரிசியேஷன் ஃபார் கரண்ட் இயர் 2,70,000. மெஷின் டூ. மெஷின் டூல on the same day the estimated useful life of machine 2 is reassessed at 3 years with a scrap value of 10,000 அப்படின்னு சொல்றான். ஸோ இப்போ திருப்பி we need to make a revision. நம்ம இப்போ எந்த இயர்ல இருக்கோம்? 24 to 25. ஸோ அப்போ இன்னும் 3 வருஷம் தான் இந்த அசெட்டுக்கு யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அப்போ 3, 2, 1. இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஓப்பனிங் விச் இஸ் 9,40,000 தான் காஸ்ட். இந்த காஸ்ட்லேருந்து நம்ம எவ்வளோ ஏற்கனவே டெப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம்? ஸோ 2 லேக்ஸ் பண்ணிட்டோம், 1,75,000 போன வருஷம் பண்ணோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1,75,000 பண்ணுமா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 5,65,000. இதை நம்ம மீதி இருக்கிற யூஸ்ஃபுல் லைஃப்ல பண்ணணும். ஆனால் இது காஸ்ட். இதுலேருந்து ஸ்கிராப் வேல்யூ ஒரு 10,000 மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்ல we need to provide for the fee. So அப்போ 2,77,500 would be the M2's depreciation. இது closing balance of 1,000 for depreciation. எக்ஸலா இருக்கிறதுனால ஜாலியா காப்பி பேஸ்ட் பண்ணி நான் உட்காந்து எழுதலாம். நீ இதே உட்காந்து ஒரு பேப்பர்ல எழுதணும் அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ அதனால தான் இதெல்லாம் தெரியலடா, வேணும்ட்டே கேட்டுருக்காங்களா வச்சு செய்யணும்னு கேட்டுருக்காங்க. பட் இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? இதுவும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அநியாயமா இருந்தது இந்த செகண்ட் இதுவும், விச் இஸ் இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு இதுல ரெக்கார்ட் பண்ணணும், இன்னொன்னு இதுல ரெக்டிஃபை பண்ணணும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கா நீ செய்ய நீ செய்யுங்கிற மாதிரி கேட்ட மாதிரி இருந்தது. சரி, டிஸ்கஸ் பண்ணலாம். Sale of goods to Mahesh at a list price of 1,80,000 less 10% trade discount. Out of the amount due, 50% is received, out of which two-thirds is received by check and the balance is received in cash. CGST SGST at 6%. இது நம்ம ஜேர்னல்ல ஏற்கனவே படிச்சது தான். ஸோ ஒரு வாட்டி இதை போடுவோமா? ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்போ நம்ம என்ன ப்ரைஸ்ல எழுதணும்? லிஸ்ட் ப்ரைஸ் லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இதில் தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். 1,80,000 லிஸ்ட் ப்ரைஸ். இதில் 10% வந்து டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா 90% தான் we will price for purchase. நம்ம பர்ச்சேஸ் தான் சேல் ஆகி என்ன பண்ணியிருக்கோம்? சேல் ஆஃப் குட்ஸ் டு மஹேஷ். அப்போ இதுதான் சேல். ஓகே, அடுத்தது இந்த சேல்ஸ்ல உனக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? சிஜிஎஸ்டி எதுல வரும்? நாமினல் ஐட்டம் எதுல வருமோ அதோடய சேர்ந்துதான் சிஜிஎஸ்டி வரும் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அப்போ இதுல இன்டூ 12%. ஸோ இதுதான் டோட்டல் பில் அமௌண்ட். இந்த பில் அமௌண்ட்ல பாதி கட்டிட்டான், இன்னொரு பாதி டியூ. இந்த பாதியிலையும் two-thirds is received in check. இதெல்லாம் சேர்ந்து நீ ஒரு கம்பைன்ட் என்ட்ரியா காம்பவுண்ட் என்ட்ரி எழுதணும். நீ தனித்தனியா எழுதியிருக்க அப்படின்னாலும் ஓகே தான், பட் ப்ரிஃபரபிளி தே ஆஸ்க் ஃபார் கம்பைன் என்ட்ரி. ஸோ இப்போ குட் சோல்ட் டு மஹேஷ் என்ட்ரி என்னவாடா இருக்கும்? மஹேஷ் டு சேல்ஸ், கரெக்டா? ஸோ அப்போ மஹேஷ் அக்கௌண்ட் டெபிட். அப்புறம் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் மஹேஷ் என்ட்ரி. இதை நம்ம ஃபர்ஸ்ட் தனித்தனியா எழுதுவோம், அதுக்கப்புறம் கம்பைன் என்ட்ரி எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மஹேஷ் டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி வில் பாஸ் தி சேல் என்ட்ரி. சேல் அமௌண்ட் 1,62,000. CGST output liability, output tax. Okay, yeah.
ஸோ டோட்டல் டியூ மகேஷ் அக்கௌண்ட். அடுத்து இதுலேருந்து பேங்க் 60 40 கேஷ் 30 240 டூ மகேஷ். சரியா? இது மாதிரி தனித்தனி என்ட்ரியாவும் எழுதலாம், இல்லை ஒரே என்ட்ரியா எழுதணும் அப்படின்னா இதுலயே அதை இன்கார்பரேட் பண்ணிடலாம். மகேஷ் அக்கௌண்ட் டெபிட். இவருக்கு இன்னும் எவ்வளோ டியூவா இருக்கோ அது மட்டும்தான் இவரோட அக்கௌண்ட்ல டெபிட்ல இருக்கும். எவ்வளோ இவர் இன்னும் தரணும்? 90 720 கொடுத்துட்டாரு, இன்னொரு 90 720 கொடுக்கணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு சொல்லி கம்பைன் என்ட்ரியா எடுத்துக்கலாம். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? One of the data, Mr. X, had agreed to pay his due of 3,000 to Mr. C, who is creditor of that with the same amount. So, debtor agreeing to pay to the creditor. Creditor liability should get cancelled. Analysis C account debit to X 3,000. Employee had been given inventory having selling price of 1 lakh, cost at 75,000 on evening of Diwali at as a gift. CGST and CST is 6%. என்னடா எழுதலாம் இது? குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் as சாம்பிள் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோயேன். அதுல சிஜிஎஸ்டி இருக்கு, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? அப்போ அதை என்னன்னு எழுதுவோம்? அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ், ஏன்னா அங்கேருந்து எடுத்து தான் கொடுக்குறோம். பர்ச்சேசஸ்ல சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்கும், அப்போ அதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம். டூ சிஜிஎஸ்டி டூ எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு எழுதியிருக்கோமா? இந்த இடத்துல நம்ம இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கல, நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கே கொடுத்துருக்கோம். அதனால ஸ்டாஃப் வெல்ஃபேர் இல்லை எம்ப்ளாயி காஸ்ட், எம்ப்ளாயி பெனிஃபிட், நீ என்ன வேணா லெஜர் எழுதிக்கோ, எது இருந்தாலும் கரெக்ட் தான். ஓகே, அப்போ என்ட்ரி என்னவா இருந்திருக்கும்? காஸ்ட்ல எழுதணுமா செல்லிங் ப்ரைஸ்ல எழுதணுமா? காஸ்ட்ல எழுதணும். அதனால எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் 75,000 டூ பர்ச்சேசஸ் சாரி எம்ப்ளாயி பெனிஃபிட் இப்போதைக்கு அமௌண்ட் எழுதாத, நீ வெறும் எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் மட்டும் எழுதிக்கும். டூ பர்ச்சேசஸ் 75, டூ சிஜிஎஸ்டி 6% அப்ளை பண்ணிக்கும், டூ எஸ்ஜிஎஸ்டி 6%. டோட்டல் எழுதி யூ நீட் டு ரைட் இட் எம்ப்ளாயி பெனிஃபிட். Sale of 2,50,000 made to Kumar had been debited to Rani. ஸோ இப்போ என்ன இருக்கு? சேல் மேட் டு குமார், குமாருக்கு பதிலாக டெபிட் பண்ணது ராணியை பண்ணிட்டாங்க, அதனால இப்போ அவங்களுக்கு கிரெடிட் பண்ணிடலாம் டு ராணி. யாரை டெபிட் பண்ணும்? குமார் should be debited. A second-hand machinery was purchased and its overall charges were paid for 15,000. The accountant debited the overall charges to repairs and maintenance. Depreciation on machinery has been charged at 10%. Okay, so first machinery is shown in repairs and maintenance. இவ்வளோ நேரம் we didn't think as to whether வந்து இது அதே வருஷமே ரெக்டிஃபை பண்றாங்களா அடுத்த வருஷமே ரெக்டிஃபை பண்றாங்களா. இப்போ இதுல ஒரு க்ளூ என்ன? ரெக்கார்ட் தி என்ட்ரி அப்படின்னு சொல்றான். நீ ரெக்கார்ட் பண்ணோம்னா அடுத்த வருஷமா ரெக்கார்ட் பண்ணுவ, இதே வருஷம் தான் பண்ணிருப்ப. அதனால there is no requirement for using P&L adjustment, ஸோ அதே நேச்சர்ல எழுதிடலாம். ஸோ இப்போ மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் 15,000 to repairs and maintenance அப்படின்னு first entry எழுதிக்கலாம். Second entry we can provide for depreciation. So depreciation account debit to machinery அப்படின்னு எழுதலாம். இல்ல combined entry-ஆ எழுதணும் அப்படின்னா machinery account depreciation account to repairs and maintenance அப்படின்னு combined entry-ஆவும் எழுதணும். அடுத்து a purchase of 150 fund from X was entered in purchase day book as 15 and posted to Mr. X as 51. அடடா, ஒரு தப்பு பண்ணா பத்தாதுன்னு ரெண்டு தப்பு பண்ணி வச்சிருக்கேன்டா. ஓகே, பர்ச்சேஸ் ஆக்சுவல் அமௌண்ட் வந்து 151, பர்ச்சேஸ் டே புக்ல 15.
அடுத்து எக்ஸோட அக்கௌண்ட்ல 51. ஒவ்வொன்றா சரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பர்ச்சேஸ் டே புக்ல இருக்கு, அப்போ பர்ச்சேசஸ் கம்மியா தான் இருக்கும், அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளவு கம்மியா இருக்கும்? 151க்கு பதிலா நீ 15ன்னு எழுதிருக்க, ஸோ ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் அதுல கம்மியா இருக்கு. அடுத்து பார்ட்டி அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? 2x. பார்ட்டி அக்கௌண்ட்ல 151 இருக்கணும், அதுக்கு பதிலா நீ 51 எழுதிருக்க, அப்போ பார்ட்டி அக்கௌண்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? 51 minus 150. ஸோ அப்போ 100 is there as a shortfall in party account. இது ரெண்டுமே முடிச்சாச்சு. அப்போ எப்படி இதை ரெக்டிஃபை பண்றது? என்ன பேலன்ஸ் ஃபிகரோ we use it as suspense. ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா? R has been issued a credit note allowing a rebate of 6,000 as goods supplied to him was found defective. CGST and SGST charged at 6% each. இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். என்னன்னா, நான் கொடுத்த கிரெடிட் நோட்டோட வேல்யூ 6,000 அப்படின்னு சொல்றான். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரெடிட் நோட்னா என்னடா? இந்த காசை நீ எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் கிரெடிட் நோட். ஸோ இப்போ the value which I am fixing is to be 6,000. இந்த 6,000 தாண்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியும் நீ எனக்கு தராத அப்படிங்கறத நான் சொல்ல முடியுமா? இல்ல நான் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கலாமா? உங்ககிட்ட இருந்து எனக்கு 6,000 வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேயா? அவன் என்ன கேக்குறான்? 6,000 மட்டும் எடுத்துக்கலாமா, இல்ல 6,000 தாண்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியும் நான் தர வேணாமா அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்ற? The total amount fixed is 6,000. So it is assumed to be inclusive of GST. அப்போ இதோட என்ட்ரி என்னவா இருக்கும்? ஆர் இனிமே ஒரு அமௌண்ட் தர வேணாம் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்போ நம்ம அவனுக்கு என்ன கொடுக்குறோம்? டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஆர். ஆர் எவ்வளவு நம்மளுக்கு தர வேணாம்னு சொல்றோம்? 6,000 தர வேணாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஜிஎஸ்டியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 6% ஜிஎஸ்டி. இப்போ 6,000ல 6% எவ்வளோ அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும்னா இது இன்க்ளூசிவா இல்ல எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டியா அப்படின்னு பார்க்கணும். இந்த சிச்சுவேஷன்ல 6,000 is the total amount. It will have 100 rupees component plus the GST also. அப்போ இங்க இருந்து நம்ம ரேட் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 6,000 into 6 divided by 112. எப்படி 112? இப்போ இந்த 6,000 குள்ள என்னென்ன இருக்கு? காஸ்ட் ஆஃப் 100 இருக்கு, 6 rupees of GST இருக்கு, 6 rupees of SGST இருக்கு. So டோட்டலா 112 is being represented by 6,000. இதுல இருந்து எனக்கு என்ன தேவை? 6 rupees of GST மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது தேவை. அதனால நான் என்ன பண்ண போறேன்? 6,000 into 6 divided by 112 அப்படின்னு எடுக்கிறேன். இது சிஜிஎஸ்டி. டிஸ்கவுண்ட் எங்க இருக்கோ அங்கதான் ஜிஎஸ்டியும் வரும், எஸ்ஜிஎஸ்டி. அப்போ டிஸ்கவுண்ட் will be the balance. சரியா? அடுத்த சப்டிவிஷனும் இதேதான். S was also given a credit note of same process. Accrual of telephone charges 2538 had been completely omitted. இப்போ entry எழுத போறோம். Telephone charges to outstanding expenditure. A check of 25,390 issued to Mr. C. Das towards his dues had been wrongly debited to purchases. So it is shown under trade payable அப்படின்னு சொல்லிட்டான். அதனால trade payable account debit to purchases. Okay. அடுத்த சம் போவோமா?
தேர்ட் செம் ஆல்மோஸ்ட் புக் செம் மாதிரி தானே இருக்கு. அதுலயும் இந்த செக் டெபாசிட் எவ்வளோ கேஷ் வந்திருக்கு, கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் சேர்த்து கொடுத்துருப்பான். இது யூஸ்வலா நம்ம போடுற சம் தான்டா. என்ன இது டைம் கன்சியூமிங்கா இருக்கும், நிறைய நேரம் எடுக்கும். பிகாஸ் சிங்கிள் என்ட்ரி ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஓப்பன் so many accounts. ஸோ இது லாஸ்ட்ல நீ எழுதியிருந்தேன்னா இட் would be பெட்டர். இதுல எதுவுமே எனக்கு ட்ரிக்கியா தெரியல. இதுல என்ன இருந்திருக்கு, 2 லேக் 25,60,000 வந்து டோட்டல் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட். இதுல நம்ம எவ்வளோ பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம், 25 lakhs வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 60,000 தான் உன்னோட டிஸ்கவுண்டா இருக்கும். ஸோ தட் வில் பி இன் டெட்டாஸ், தட் வில் பி இன் ஃபீல்டு. மீதி உன்னோட கேஷ் அக்கௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிரும், ஏன்னா ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டான், பேங்க்கும் டேலி ஆயிரும். ஸோ தெர் இஸ் நத்திங் நியூ இன் திஸ். இல்லை இந்த சம் போடணும்னு சொன்னேன்னா நான் போடுறேன். உன்னோட டெசிஷன் தான், நீ சொல்லு. இந்த சம் போட்டியா, டேலி ஆச்சா, போடலையா? போடலையா? ஏன் போடல? சாய்ஸ் மேம். ஏண்டா, கஷ்டமா இருக்கிறதெல்லாம் எழுது, ஈஸியா இருக்கிறதெல்லாம் சாய்ஸ்ல விட்டுரு. சரி என்னடா பதில் சொல்லுங்கடா. இந்த சம் போடவா? போடவா? காசா பணமா, நீங்க உட்காந்து போடுங்க, நாங்க கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போறோங்கிறியா? சரி, இது முதல்ல என்ன சாப்டர் நீ கண்டுபிடிச்சியா அந்த கொஸ்டின் படிச்சோன்னே? கண்டுபிடிச்சியா? அது கண்டுபிடிச்சதுனாலே ஓகே, நான் ஒரு கொஞ்சம் நல்ல டீச்சர்னு நான் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் ட்ரேடிங் பிஎன்எல். இதுல உனக்கு வந்து எதை நான் கொடுக்கல, விச் இஸ் ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நார்மல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் உனக்கு கொடுத்துருக்கதே டீடைல்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சிங்கிள் என்ட்ரி. ஸோ இது என்ன பண்ணணும்? ட்ரேடிங் பிஎன்எல், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், அப்புறம் எல்லா லெஜரும் ஓபன் பண்ணணும். டபுள் காலம் கேஷ் புக்காவே ஓபன் பண்ணிடலாம்டா, ரெண்டும் கொடுத்துருக்கான். டேட்டா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லா லெஜரையும் ஓபன் பண்ணிக்க. அதுக்கப்புறமா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ்ல போயிட்டு பை பேலன்ஸ் brought down 6,30,800. நான் அமௌண்ட் சரியா தான் எழுதுறேனான்னு பாக்குறது தான் உன் வேலை, ஓகேயா? பேலன்ஸ் ஷீட் as at the beginning, creditors, 1000 balance 4,96,000. Outstanding expenditure opening 24,000.
closing 13,200. அடுத்து fixed asset 4,64,400. Four lakh 81,600. அடுத்து stock in hand 3,21,600. ஸ்டாக் மட்டும் லெஜர் எழுதல, நான் சும்மா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுறேன், பேலன்ஸ் ஷீட்ல போடுறேன். ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் 44,48. அடுத்து கேஷ் இன் ஹேண்ட் அசட்னால பேலன்ஸ் brought down. ஓப்பனிங் கேஷ் 1,18,400. க்ளோசிங் கொஞ்சம் நல்ல இடம் விட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன். கேஷ் 48,000. பேங்க் 1,60,000. 2,72,200. There Subhash Nirana, a participant had requested to access the meeting questions. நான் இல்ல மேம். That's 75,200. So opening balance எடுத்து opening balance sheetல எழுதிடலாம். Closing balance எடுத்து closing balance sheetல எழுதுவோம். அடுத்து debtors 6,61,200. ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதனால ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் எழுதிக்கலாம். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல பேர் மட்டும் எழுதிக்கலாம். ஓகே.
ஸோ சம்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்லாம் இப்போதைக்கு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றா. அடுத்தது the details of the year are as follows. Cash and discount credited to debtors 25 lakh 60,000. ஸோ இப்போ இதில் debtors அக்கௌண்ட்ல போயிடலாம். by cash 25 lakh 60,000. இந்த டிஸ்கவுண்ட்டும் வரும், அதனால கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு எழுதிடுவோம். தனித்தனியாகவே எழுதிடலாம். அடுத்து கீழே இருக்கிற காலம் பாரு. இப்போதைக்கு உனக்கு டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோ. யூ ஜஸ்ட் நோ தி டோட்டல் ஆஃப் 25 lakh 60,000. அதனால எனிவேஸ் கேஷ் இங்கே தான் வரும், டிஸ்கவுண்ட்டும் இங்கே தான் வரும். அதனால இப்போதைக்கு இதை எழுதி வைப்போம். செகண்ட் இம்பாக்ட் எங்க காட்டணும்? கேஷ்ல உனக்கு இது வந்திருக்கு. ஆனா கேஷ்ல 25 lakh 60,000 ஃபுல்லா வந்திருக்கா, இல்ல கேஷ்ல வந்தது மட்டும் உனக்கு என்னங்கிறது தெரியுமா? Do you know what is the amount of cash inside cash and discount? தெரியாது. டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதனால இப்போதைக்கு we hold on the other aspect of this. ஓகே, ஸோ இது டோட்டல். ப்ரொசீட் பண்ணுவோமா? ரிட்டர்ன் ஃப்ரம் டெட்டார் 58,000. அப்போ டெட்டார்ஸோட பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். 58,000. அப்போ இது எந்த சைடு எழுதணும்? கிரெடிட் சைடு எழுதணும். 58,000 பை சேல்ஸ் ரிட்டர்ன். செகண்ட் இம்பாக்ட் எங்க காட்டணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ் லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். அடுத்தது பேட் டெட்ஸ் 16 lakh 80,000. சாரி 16,800. எங்க வரும்? டெட்டார்ஸ்ல குறைக்கணும். பேட் டெட்ஸ். செகண்ட் இம்பாக்ட் P&L அக்கௌண்ட் டெபிட் சைடு. அடுத்தது கிராஸ் சேல்ஸ் போத் கேஷ் அண்ட் கிரெடிட். அப்போ கண்டிப்பா அவன் கேஷ் சேல்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பான். அதனால நம்ம இது என்ன எழுதிக்கலாம்? கீழே கிடைச்சா சேல் பர்ச்சேஸ் கேஷ் கிரெடிட் டோட்டல். இவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கிராஸ் சேல்ஸ் போத் கேஷ் அண்ட் கிரெடிட் 28,72,400. 28,72,400. ஸோ டோட்டல் எங்க வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். ஆ சொல்லு. பை சேல் 28,72,400. அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுட் பை கிரெடிட்டார் 28,000. அப்போ கிரெடிட்டார்ஸ்ல போயிட்டு பேலன்ஸ் குறையும், அதனால டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ் 28. மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். அப்படியா? ஓகேயா? எஸ் மேம். அடுத்து P&L பை டிஸ்கவுண்ட் ரிசீவ். அடுத்து ரிட்டர்ன் டு கிரெடிட்டார் 16,000. ஸோ அப்போ கிரெடிட்டார்ஸ்ல பேலன்ஸ் குறையணும், அதனால டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 16,000. அடுத்து பர்ச்சேசஸ்ல லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை செக் 3,40,000. அப்போ கேஷ்ல இது எந்த சைடு இருக்கணும்? ரிசிப்ட் சைட்ல இருக்கணும். பேங்க் காலம்ல இருக்கு 3,40,000 டு கேபிட்டல். செகண்ட் இம்பாக்ட் கேபிட்டல் ஆஸ் அட் தி எண்ட், அதுல போயிட்டு கேபிட்டல். ஓப்பனிங் அண்ட் additional capital.
அடுத்து collection from debtor deposited into bank after receiving the cash. ஸோ கேஷ் வந்திருக்கு, அதுலேருந்து நம்ம இதை போய் டெபாசிட் பண்ணிட்டோம், 25 lakhs டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், 25,60,000 எனக்கு டோட்டல் கேஷ் கிடைச்சிருக்கு, இதுலேருந்து நான் 25 lakhs போய் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் எனக்கு என்னவா இருக்கும், the balance is set to be my discount. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், P&L by discount to discount allowed 60,000. அடுத்து cash deposited into bank. ஸோ அப்போ இதோட இம்பாக்ட் பேங்க்ல ரெசிப்ட் சைட்ல இருக்கணும் 25 lakhs, கேஷ்ல பேமெண்ட் சைட்ல இருக்கணும். அடுத்து cash purchases 41,200. First impact cash book by purchases 41,200. Second impact P&L, sorry, trading account. So trading account cash purchase 41,200. Expenses paid by cash 3,82,800. So அப்போ cashல by expenses 3,82,800. அடுத்த இம்பாக்ட் P&L to cash expense. அடுத்து drawings by check 17,200. அப்போ பேங்க் குறையும், அதனால by drawings 17,200. Second impact capitalல less drawings. அடுத்தது machinery acquired by check 1,27,200. ஸோ செக், அதனால by machinery 1,27,200. Second impact machinery account fixed asset, இது இன்க்ரீஸ் ஆகும், அதனால to bank. அடுத்து cash deposited into bank, cash withdrawn from bank. எனிவேஸ் இது ரெண்டும் ஒன்று டெபிட்டும் ஒன்று கிரெடிட், நெட் இம்பாக்ட் இருக்காது, இருந்தாலும் போட்டு இருக்கும். கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க், அப்போ எதில் ரெசிப்ட் வந்திருக்கும், பேங்க்ல ரெசிப்ட் வந்திருக்கும், அதனால ரெசிப்ட் சைடில் பேங்க் காலம்ல 2 lakhs. கேஷ் காலம்ல பேமெண்ட் சைடில் 2 lakhs. அடுத்து கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க், அப்போ கேஷோடது ஜாஸ்தி இருக்கும், 3,69,600. பேங்க்ல இது கம்மியா இருக்கும். கான்ட்ரா அடுத்து கேஷ் சேல்ஸ் 1,84,000. ஸோ அப்போ இது எங்கே வரும், ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் கேஷ் புக்கில் 2 சேல்ஸ், கேஷ் காலம் 1,84,000. செகண்ட் இம்பாக்ட் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் இருக்கு, இதில் கேஷ் சேல்ஸ் 1,84,000. அப்போ நம்மளுக்கு கிரெடிட் சேல் எவ்வளோன்னு தெரியுமா, 28,72,400 minus 1,84,000. ஸோ கிரெடிட் சேல் 26,88,400. அப்போ டெட்டார்ஸ்ல போயிட்டு 2 கிரெடிட் சேல். ஏற்கனவே டோட்டல் சேல்ஸை போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது முடிஞ்சது. அடுத்து பேமெண்ட் மேட் டு கிரெடிட்டார் பை செக். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்
பேங்க்ல குறைஞ்சிருக்கும் 2410,800. 2410,800 by credit hours. So credit hoursல போயிட்டு it should reduce the value of my credit hour. அதனால I should put it to side to bank. ஓகேயா? இப்போ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பேலன்ஸ் ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். கிரெடிட் ஹார்ஸ் அக்கௌண்ட், இதோட பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் பர்ச்சேசஸ். பை கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இதை தூக்கி பர்ச்சேசஸோட போட்டலாம். டோட்டல் பர்ச்சேஸ் 23,61,200 goes to trading. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். இது இருக்காடா எக்ஸ்பெண்டிச்சர், நான் பாட்டுக்கு ஒரு வேகத்துல பெய்ட் இன் கேஷ் இங்க எழுதிட்டு சரி இப்போ இதை மாத்திருவோன்னு. இப்போ எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் கேஷ். So balance தான் we take it to P&L by expenses during the year 3,72,000. அடுத்தது ஃபிக்ஸ்ட் அசெட். ஃபிக்ஸ்ட் அசெட்ல எதுவுமே விற்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஜாஸ்தி இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கு. 5,91,000 இருக்கணும், ஆனா 4,81,000 தான் இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் எதனால? டெப்ரிசியேஷன். இப்போ ஒரு வேகத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி எழுதிருக்கோம். அப்போ டெப்ரிசியேஷனும் நம்ம யூஸ்வலா ரெண்டு வாட்டி தான் எழுதணும் அப்படிங்கிற வேகத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், டெப்ரிசியேஷன் பிஎன்றாலையும் எழுதி ஒரு பேலன்ஸ் ஷீட்லயும் மைனஸ் பண்ணியிருந்தேன்னா ஆன்சர் வரும். ஏன்? ஆல்ரெடி க்ளோசிங் பேலன்ஸ்ல டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் ஆகிதான் இருக்குல்ல. இப்போ நீ கண்டுபிடிக்கிற பேலன்சிங் ஃபிகர்லாம் ஒரு இடத்துல இருந்தா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3,72,000 அப்படின்னு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிருக்க. இது நீ ரெண்டு இடத்துல எழுதுறியா ஒரு இடத்துல எழுதுறியா? வெறும் போய் பிஎன்எல்ல மட்டும்தான் எழுதுற, கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்போ டெப்ரிசியேஷன் உன்னோட பேலன்சிங் ஃபிகர். எப்பயும் டெப்ரிசியேஷன் என்னவா இருக்கும்? அட்ஜஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அப்போ அது எவ்வளவு இடத்துல வரும்? ரெண்டு இடத்துல வரும். இங்க டெப்ரிசியேஷன் என்னவா இருக்கு? பேலன்சிங் ஃபிகர். அதனால இதை நம்ம எங்க எழுதுனா போதும்? வெறும் பிஎன்எல்ல மட்டும் டெப்ரிசியேஷன் அப்படின்னு எழுதினா போதும். ஏன்னா ஆல்ரெடி க்ளோசிங் பேலன்ஸ்ல அது அட்ஜஸ்ட் ஆகி தான் உனக்கு இந்த அமௌண்ட்டே கிடைச்சிருக்கு. உனக்கு ஆக்சுவலா டோட்டல் 5,91,000 இருக்கணும், ஆனா இதுல 1,10,000 அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் யூ ஹாவ் அ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 4,81,000. ஸோ திருப்பி நீ போய் அதுல 4,81,000 மைனஸ் 1,10,000 அப்படின்னு பண்ணக்கூடாது. அதுக்கு டெட்டார்ஸ்ல பேலன்சிங் ஃபிகர் க்ளோசிங் பேலன்ஸ். கேஷ் அண்ட் பேங்க். ஸோ கேஷ் அண்ட் பேங்க்ல எனக்கு எந்த பேலன்ஸும் வரல, அதனால அது இன்னும் எழுதலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது we have to start with opening capital.
அடுத்து ட்ரேடிங். அவ்வளவுதான். சரியாயிடுச்சு. ஓகேயா? என்ன கண்டிப்பா டைம் ஆயிருக்கும்ல இந்த சம் போடுறதுக்கு. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். லென்த்தி தான். நிறைய லெஜர் ஓப்பன் பண்ணணும். அது ஒண்ணுதான் இதுல விஷயம். அண்ட் இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் மட்டும் யூ ஹேவ் பீன் ஷோர்ட் enough to understand that depreciation will come only in one. ஓகேயா? அடுத்தது question number B. Mr. P was carrying on business. 1/4/23 he admitted Q as a partner, giving 1/4. It was agreed that goodwill of the firm would be 24,000. On 1st July, R was admitted as a partner. It was agreed that goodwill of the firm be determined at 40,000. New profit sharing ratio 3:1:1. On 1st September, S was also admitted as a partner. The goodwill was valued at 72,000. Profit sharing ratio. 1st April, R decided to retire. He was admitted. Goodwill was valued at 96. Profit sharing ratio. All these arrangements about the goodwill had not been taken into account. On 1st April, when R retires and P is admitted, partner decides to account for goodwill by making necessary entries in respect of goodwill without keeping the goodwill account in the books. You are required to show workings of the goodwill and to pass the required journal entry. இது புதுசா இருக்கா? ஆனா இது டிஃப்ரெண்டா இருக்கா, டிஃபிகல்ட்டா இருக்கா? ஒண்ணுமே இல்லையேடா. யூஸ்வலா குட்வில்லோட என்ட்ரி என்னது? யாரு கெயின் பண்றாங்களோ அவங்க சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு கொடுக்கணும். கரெக்டா? அப்போ என்ட்ரி ஒண்ணுதான், கெய்னிங் பார்ட்னர் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லையா இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன? எது டைம் சேவ் ஆகியிருக்கும் அப்படின்னா, உனக்கு இப்போ வந்து டேட் வைஸ் சீக்வென்ஷியலா என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் April 23. ஃபர்ஸ்ட் April 2023 நம்ம என்ன பண்ணிடுவோம், பேரெல்லாம் எழுதிடலாம். PQRST. ஏப்ரல் அன்னைக்கு ஓல்டு நியூ கெயின் ஆர் சாக்ரிஃபைஸ். நீ வந்து ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல வர. அதே சமயம் நீ அது கண்டுபிடிச்சிருந்தாலும் சூப்பர், அப்படி நீ கண்டுபிடிக்கலைனாலும் சூப்பர். நீ எது பண்ணாலும் ஓகேடா. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணி ஆன்சர் எழுதுனா போதும். ஓகேயா? அடுத்த டேட் என்னைக்கு மாறி இருக்கு? 1st July 23. அடுத்து மாறின டேட்டு ஏப்ரல், ஜூலை, செப்டம்பர், அடுத்தது April 24.
ஓகேயா? இந்த மாதிரி ஒரு டேபிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து குட்வில்லோட அமௌண்ட் எல்லா வாட்டியும் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் 24,000. ஓகே, இது யாரும் யாரும் ஷேர் பண்றாங்க? He admitted Q giving 1/4 of the profit to him. அன்னைக்கு 24,000 இருந்தது. கரெக்டா? அப்போ ஓல்டா பார்த்தா Pக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? எதுவுமே இல்லை, சேஞ்சே இல்லை அப்படின்னா ஓல்டு படி Pக்கு தான் 24,000 கிடைச்சிருக்கும். இப்போ Qக்கு எவ்வளவு கிடைக்குது இதனால? நியூ படி பார்த்தா 24,000ல 1/4 is being split to Q. So 24,000 1 by, அப்போ how much is P getting? P will be getting 24,000 into P by 4. Okay. ஸோ இப்போ இதுல இருந்து P எவ்வளவு லூஸ் பண்றான்? சாக்ரிஃபைஸிங் 6,000. இவங்க கெயின் பண்றது 6,000. ஸோ அப்போ என்ட்ரி Q அக்கௌண்ட் டெபிட் டு P அக்கௌண்ட். அதே மாதிரி அடுத்த வாட்டியோட குட்வில் எவ்வளவு வந்திருக்கு? It was agreed that goodwill will be 40,000. PQRக்கு 3:1:1. ஓகே, ஸோ ஓல்டு படி போட்டா Pக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 3/4 கிடைச்சிருக்குமா? ஏன்னா ப்ரீவியஸ் டைம்ல அவங்க ஷேர் பண்ணிருக்கிறது 3/4 1/4. ஸோ அப்போ 3/4 would be P share. ஸோ 40,000 into 3/4. Qக்கு ரிமைனிங். ஆனா இப்போ நியூ படி பார்த்தா 3:1:1. ஸோ 40,000 into 3/5. 40,000 divided by 5. அப்போ how much is P sacrificing? முன்னாடி 30,000 கிடைச்சிருந்தது, இப்போ he gets only 16,000. ஸோ 14,000 sacrifice பண்றாங்க. அதே மாதிரி Qக்கு எவ்வளவு sacrifice இருக்கு? முன்னாடி 24,000 இப்போ கிடைக்குது. Previously you would have got 30,000. Yeah. So இப்போ 8 is being gained by R. So இவரை யார்கிட்ட sacrifice பண்றாங்க? 6,000 is sacrificed by P, 2,000 is sacrificed by Q. So அப்போ entry R account debit 8,000 to P account 6 to Q account 3. இதேதான் சும்மா எல்லா வாட்டியும் ஓல்டு ரேஷியோல என்ன கொடுத்துருப்பாங்க, நியூ ரேஷியோல என்ன இருக்கு, கெயினா சாக்ரிஃபைஸா அப்படின்னு 4 வாட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இது எழுதுனியா? அடுத்து போலாமா? Fourth one. P and Q have been carrying on the business in the name of Bharat Springs in partnership, sharing profits and losses in the ratio 2:3. Their balance sheet are as follows. Okay. On 1st April 24, they have decided to admit R into partnership, giving him 1/5 share in future profits.
R will bring in 80,000 as his share of capital, but is unable to bring in cash for his share of goodwill. It is also decided to calculate goodwill based on our share in the profit and capital contribution made by him. Partners will not withdraw the share of goodwill, nor it will appear in the books. General reserve will be transferred to partners' capital. Provision for doubtful debts made at 2%. Liability of creditors is written back. Stock shall be written down. Building revalued, plant revalued, furniture. Partners agreed that the value of the assets and liabilities remains the same, and there should not be any change in their book value because of the above mentioned adjustment. They also agreed that for the purpose of goodwill computation, any effect of revaluation shall be ignored. இதுதான் நம்மளுக்கு தெரியுமே. அடுத்து you are required to make revaluation, capital, balance sheet. First, goodwill எப்படி கண்டுபிடிக்க? hidden goodwill அப்படின்னா என்னடா? நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும், நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை? எல்லாரோட கேபிட்டல் என்னென்ன அப்படிங்கிறது தேவை. நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது வி நெவர் ஹேட் ரிசர்வ்ஸ் இன் தட். இந்த இடத்துல ரிசர்வும் இருக்கு. இப்போ இதையும் பிரிச்சு கொடுத்துட்டு தான் யூ வில் ஹாவ் டு கோ வித் த பேலன்சஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ இப்போதைக்கு கேபிட்டல் 80,000, 1,60,000, 80,000, 1,60,000. அப்புறம் இந்த புதுசா வரவங்க அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க? அவங்களும் 80,000 கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இது கேபிட்டல். ரிசர்வ்ஸ் 50,000 ரிசர்வ் இருக்கு. 2:3. அப்போ 50,000 into 2/5. ஸோ அப்போ கேபிட்டல் இதுதான் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் தி ஃபர்ம். இந்த டோட்டல் கேபிட்டல்ல என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது எனக்கு? 1/5 I am supposed to enjoy. So அப்போ 3,70,000 divided by 5. 74,000 நான் கொண்டு வந்தா போதும். ஆனா நான் இங்க எவ்வளவு கொண்டு வரேன்? 80,000 கொண்டு வரேன். அப்போ இந்த டிஃபரன்ஸ் எதுக்காக? It is because of goodwill. இந்த 6,000 எப்படி பிரிச்சுப்பாங்க? ஆப்வியஸ்லி இந்த நியூ ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அதனால ஓல்ட் ரேஷியோ will only be the sacrificing ratio. அதனால 2/5, 3/5 இந்த ரேஷியோல பிரிச்சுப்பாங்க. அடுத்து ரீவேல்யூவேஷன்லாம் என்ன சொல்றான்? புக்ஸ்ல சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதனால இங்க என்ன பண்ணுவோம்? மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி சும்மா அங்க ஃபர்ஸ்ட் ஓல்டு ரேஷியோல கொடுக்கணும். அடுத்து அதே மிரர் எஃபெக்ட்ல கொடுத்து நியூ ரேஷியோல கொடுக்கணும். ரெண்டு இம்பாக்டையும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல கொடுக்கணும். பேலன்ஸ் ஷீட்ல ஓல்டு பேலன்ஸ் ஷீட் அப்படியே தான் எழுத போற. ப்ரொவைடட் ஒண்ணு மட்டும் சேஞ்ச் ஆகும். என்னது? கேபிட்டல்ல இந்த புது பர்சனோட கேபிட்டல் வரும். கேஷ்ல அவன் கொண்டு வந்திருக்கிற கேஷ் வரும். இது எதுவுமே நம்ம இம்பாக்டே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது சொல்லிட்டான். ஆக்சுவலி இது ஈஸியான சொந்தம் தான். இது வரைக்கும் அவன் கேட்டிருக்கிற பார்ட்னர்ஷிப்ல இது கொஞ்சம் இது. ஓகே, அடுத்து போலாமா? Following is the receipts and payments account of Smart Club for the year ended. ஓகே, receipts and payments கொடுத்துட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஆஃப் மேட்ச் ஃபண்ட் கொடுத்துருக்கான். சேலரி அண்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. டெப்ரிஷியேட் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டலைஸ் 50% ஆஃப் இன்ஸ்பீட். ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ். இது பண்ணியா? இதுல இந்த மேட்ச் ஃபண்ட் என்ன பண்ண? ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல எழுதிட்ட. அடுத்து டியூரிங் தி இயர் என்னென்ன நடந்திருக்கு? மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, மேட்ச் டிக்கெட்க்கு சேல் இருக்கு, டொனேஷன் ஃபார் மேட்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சரிடா, கரெக்ட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ், சேல் ஆஃப் மேட்ச் டிக்கெட். இந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ் பாசிபிள். ரெண்டுமே தே அக்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, இப்போ ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட் 30,000 இருக்கு. டியூரிங் தி இயர் நீ டொனேஷன் வாங்கிக்கிறது 55. அப்போ டோட்டலா எவ்வளோடா உனக்கு இதுல இருந்து வந்திருக்கும்? 30 + 55. ஸோ 85 would be the donation fund. இது எங்க காட்டணும்? பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். அடுத்தது கிளப்பிங் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்.
சேல் ஆஃப் டிக்கெட்ஸ் 20, மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 1,10,000. அப்போ எக்ஸ்பென்சஸ் சைடில் 1,10,000 லெஸ் 20 அப்படின்னு சொல்லி யூ டூ இட் அஸ் 20. ஓகேயா? நீ இது படி காமிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை, இஃப் யூ ஹாவ் டு ஷோ த மேட்ச் ஃபண்ட் ஆல்சோ, அந்த மேட்ச் ஃபண்டுக்குள்ளேயே நீ இந்த எக்ஸ்பெண்டஸையும் காட்டணும் அப்படின்னா, இப்போ டோட்டலே உனக்கு 85,000 தான் மேட்ச் ஃபண்டே இருக்கு. அதுல நீ வந்து 80,000 ஸ்பெண்ட் பண்ண மாதிரி பாசிபிலிட்டி இல்லை. அதனால யூ வில் ஹாவ் டு ஷோ இட் இன் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி அகேன் தட் 5,000. அதுக்கு இதே பெட்டர். மீதி யூஷுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். அடுத்த சம் போகுமா? ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் தான் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குடா, கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்த சம் இது. ஃபிஃப்த் சம். From the following information supplied by the prepared BRS. இது என்னடா, ஆஃப்டர் அமெண்டிங் தி கேஷ் புக் ஆன் த டேட் அப்படின்னு சொல்றான். ஸ்டார்டிங் பாயிண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஸ்டார்டிங் பேலன்ஸ் என்னது? பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். நம்மளால அட்ஜஸ்டட் கேஷ் புக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் should be only the BRS. You cannot prepare adjusted cash book unless they have given the cash balance as per statement. சரி, இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அப்போ DELL. ஓகே. செக் issued நாட் presented. நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனா அவன் ப்ரெசென்ட் பண்ணல. அது நம்ம தப்பு இல்லை, இட் இஸ் அ கெயின் ஃபார் அஸ். அப்போ ஆட் பண்ணணும். கரெக்டா? அடுத்தது, செக் ரெக்கார்டட் இன் த பேங்க் காலம் ஆஃப் தி கேஷ் புக் நாட் சென்ட் டு பேங்க். நம்ம அமுச்சாலே அவன் திருப்பி நம்மளுக்கு கேஷ் கொடுக்க மாட்டான். நம்ம அனுப்பவே இல்லைன்னா தரவா போறான். அப்போ 3,000 இஸ் a loss to us. We need to less. அடுத்து, பேமெண்ட் ரிசீவ் கஸ்டமர் டைரக்ட்லி ரிசீவ் பை பேங்க். கெயின் ஆட். பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் த ஸ்டேட்மெண்ட். லாஸஸ் லெஸ். செக் டெபாசிட்டட் இன் டு பேங்க் பட் நாட் இட் கலெக்டட். அப்போ லாஸ் டு us less. A bill of 5,000 discounted, which is being dishonored on March. Note and charges paid by the bank is 20. என்னடா பண்ணீங்க? ஒரு பில்லு டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. இது உனக்கு லாஸா கெயினா? லாஸ். அமௌண்ட் எவ்வளோ? 5,000-ஆ 5,020-யா? Note and charges should be included in the value of the bill. அப்போ 5,020 will be the loss which you will less. Premium of life policy of B paid by the bank on standing advice. So expenditure less. Overdraft balance on 15th March of 14,000 was carried over as debit balance on the next day in cash book. இப்போ இது எங்க தப்பு நடந்திருக்கு? கேஷ் புக்ல இருக்கு. கேஷ் புக்ல ஒரு தப்பு இருக்குன்னா, கேன் வி கோ பை தி யூஸ்வல் மெத்தட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்னா லெஸ், ப்ராஃபிட்னா கெயின் அப்படிங்கிற மெத்தட்ல போகணுமா? இல்ல கேஷ் புக்ல எப்படி தப்பு இருக்கும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கிற பேசிஸ்ல போகணுமா? ரெக்டிஃபை பண்ணணுங்கிற பேசிஸ்ல போகணும். கரெக்டா? இது என்ன பேலன்ஸ் ஆக்சுவலி? கிரெடிட் பேலன்ஸ். என்னவா நம்ம எழுதிட்டோம்? டெபிட்ல எழுதிட்டோம். இப்போ எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணா இது சால்வ் ஆகும்? கிரெடிட்ல டபுள் த டைம் எழுதினா இது சால்வ் ஆகும். கரெக்டா? 28,000 எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ நான் எந்த சைட்ல இருக்கணும்? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் உனக்கு டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது கேஷ் புக்கா இருந்தாலும் பாஸ் புக்கா இருந்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் டெபிட் பேலன்ஸ். நீ டெபிட் பேலன்ஸ்ல இருக்க, நீ இதை கிரெடிட் சைட்ல எழுதணும். அப்போ நீ இதை ஆட் பண்ணுவியா லெஸ் பண்ணுவியா? You are there in debit. You need to write some amount in credit. அப்போ should I add or should I less? Less பண்ணுமா? So this 28,000 will be less. Okay. அடுத்தது bills of exchange usual தான்டா. Nothing much. ஆனா இது டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அடுத்தது மேனுஃபேக்சரிங் அக்கௌண்டன்சி. இதுல இந்த இது என்னடா பண்ணீங்க? ரா மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு தனியா கொடுத்துருக்கான், ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலையும் கொடுத்துருக்கான். நீ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணி எழுதுனியா, வெறும் ரா மெட்டீரியல் கன்சியூம் மட்டும் எழுதுனியா? கன்சியூம் மட்டும் தானே எழுதுனேன். ஏன்னா கன்சியூம்டுக்குள்ளேயே அதெல்லாம் வந்துட்டு தான் அவன் அந்த கன்சியூம்டே கண்டுபிடிச்சிருப்பான்.
அதனால திருப்பி நீ க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணேன்னா இட் இஸ் ஒன், பண்ணலன்னா பர்ஃபெக்ட். அடுத்தது ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் கம்பெனி அட்ஜஸ்டட். இது ஈஸிடா, ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் சிஆர்ஆர் எவ்வளோ கிரியேட் பண்ணுவ? 1,50,000க்கு நீ வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நியூ ஷேர்ஸ் கொடுக்குற. அப்போ சிஆர்ஆர் ஷுட் பி டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 1,50,000. எங்கேருந்து எடுக்கலாம்? ஜென்ரல் ரிசர்வ் இருக்கு, அதனால அங்கேருந்து யூ கிரியேட் தி சிஆர்ஆர். பே பண்ணும்போது மட்டும் டூ ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் 500 ஷேர்ஸ் ஆர் நாட் ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நீ எவ்வளோ பே பண்ணணும் ஆக்சுவலா? redeemable preference shares 3 lakhs. இதுல வந்து 10% வந்து premium. So 3,30,000 is with respect to எவ்வளோ number of shares தான்? redeemable preference shares 3,000 preference sharesக்கு 3,30,000. அப்போ 500 ஷேர்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த அமௌண்ட் மட்டும் மைனஸ் பண்ணி மீதி யூ ஹாவ் டு பே இன் பேங்க். இந்த இடத்துல ஒன்னே ஒன்று மட்டும் நீ தப்பு பண்ணியிருந்தேன்னா ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா, டூ ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் 500 ஷேர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ ஈச் அப்படின்னு சொல்லியிருந்தாதான் நீ 1000 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க டோட்டலே 500 ஷேர்ஸ் தான் நீ பே பண்ண முடியல. அதனால 3,000ல 500 பே பண்ணல, மீதி 2,500 பே பண்ணிட்ட அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து 6A. இதே மாதிரி நம்ம கொஸ்டின் பேங்க்ல நிறைய சம் போட்டு வச்சிருக்கோம்டா. இதெல்லாம் நீ டிஃபிகல்ட்னு சொன்னேன்னா நான் செத்து போயிடுவேன். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்ல ஒரு ஷேர் மட்டும் விச் இஸ் அவன் அலாட் பண்ணியிருக்கிற வேல்யூ 4,800. அப்போ அவன் ஒரிஜினலா எவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பான் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவனோட அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். Okay. இந்த சம் போடணுமா? நீ போட்டியா? யூ வாண்ட் மீ டு ஆன்சரா? இது எப்படி நீ சொல்றதா? நீ போட்டியா? ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுமா? பண்ணலாமா? சரி பண்ணிடலாம். ஒரு இன்வென்ட்ரியை முடிச்சிடலாம், கடைசியாக இந்த சம் போட்டு அதோட முடிச்சிடுவோம். ஐ தாட் ஓகே இப்போ முடிக்க முடியாது, அதனால சாயங்காலமும் உன்னோட டைம் ஸ்லாட் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தா இன்னும் ஐ ஹாவ் டைம், ½ hour இருக்குல்ல, அதனால இன்வென்ட்ரி முடிச்சுட்டு ஐ ஒர்க் திஸ் சம். ஓகே சரி, இன்வென்ட்ரி பார்ப்போமா? இன்வென்ட்ரி ஜாலிடா. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் வராது, அட்மினிஸ்ட்ரேஷன் வராது, ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் வராது, சேல்ஸ். At the time of valuing inventory, sum of 7,500 was returned on a particular item remaining in the balance, which was originally purchased for 70,000. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ வந்து ஓப்பனிங் வேல்யூல இருந்திருக்கும்? 70,000 வந்து ஒரிஜினல் காஸ்ட், 7,500 வந்து ஆல்ரெடி நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்ட. அப்போ ஓப்பனிங் வேல்யூல இருக்கிறது 62,500. இதை இன்னர் காலம்ல மைனஸ் பண்ணிடுவோம் ஃப்ரம் ஓப்பனிங் ஸ்டாக். இதோட சேல் வேல்யூ எவ்வளோ? இட் வாஸ் சோல்ட் ஃபார் 65. அப்போ இதையும் சேல்ஸ்லேருந்து 15,37,000லேருந்து லெஸ் 65 அப்படின்னு சொல்லி இதையும் மைனஸ் பண்ணிடுவோம். ஓகே, நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன், மார்க் தருவாங்களான்லாம் கேட்காத. யூ ஆர் சப்போஸ் டு டூ இட் இன் யூஸ்வல் ஃபார்மேட். ட்ரேடிங்ல நீ ஒர்க்கிங்ஸ்க்கு வேணா எழுதிக்கலாம். 1,76,900. அடுத்து பர்ச்சேசஸ் 9,64,000. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 1,90,000. அடுத்து செல்லிங்லாம் வராது, சேல்ஸ் 15,37,000. ஓகேயா? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் அப்நார்மல் ஐட்டம் 65,000 வந்து சேல். அதே மாதிரி ஸ்டாக்ல இருக்கிறது 62,500. ஏன்னா ஒரிஜினலா 70,000க்கு வாங்கியிருக்கான், 7,500 மைனஸ் பண்ணிட்டான். ஸோ பேலன்ஸ் 62,500 இஸ் தேர் இன் தி ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்கான்?
Goods of sale value 20,000 were sent on sale or return basis. Okay. He returned the good on அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் அப்புறம் நடந்திருக்கு. பட் 31st மார்ச் அன்னைக்கு நம்ம குட் சென்ட் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் இருக்கு. ஸோ அப்போ இது சேல்ஸ்குள்ள இருக்குன்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? ரெண்டு இம்பாக்ட் பண்ணணும். ஒன்று சேல்ஸ்ல இருந்து கம்மி பண்ணணும், இன்னொன்று க்ளோசிங் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் சேல்ஸ்ல இருந்து கம்மி பண்ணிடலாம். லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட் 20,000. செகண்ட் இம்பாக்ட், இது ஸ்டாக் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் வித் கஸ்டமர். எவ்வளோ? 20,000ல அவன் எவ்வளோ ப்ராஃபிட் சொல்றான்? 20% ஆன் சேல். அப்போ 20,000 into ஓகேயா? ஸோ 16,000 ஸ்டாக் வித் கஸ்டமர். அடுத்தது ஜிபி. உனக்கு என்ன தெரியும்? 20% ஆன் சேல்ல ஜிபி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ சேல் அமௌண்ட் 14,52,000. இதுல 20% இஸ் ஜிபி. அப்போ பேலன்ஸ் இன்க்ளூட் இஸ் கோயிங் டு பி க்ளோசிங் ஸ்டாக். ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் சம் போடுவோமா? இதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகே. ஸோ ஷார்ட் ஃபர்ஸ்ட் he had issued 1,20,000. இந்த பிரேக்கப் எழுதிப்போமா? இஷ்யூ பண்ணது 1,20,000. டூ ஆன் அப்ளிகேஷன், அப்புறம் 5 வந்து டோட்டல். ஸோ அதில் 2 இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸ் வேல்யூ, 3 இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீமியம். இல்லையா? 2 தான் ப்ரீமியமா? அப்போ 3 வந்து ஃபேஸ் வேல்யூ, 2 வந்து ப்ரீமியம். அடுத்தது ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ ரூபா? 2 ரூபா. ஃபைனல் கால் 3 ரூபா. எவ்வளோ இவனுக்கு வந்துருக்கு? 1,80,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசீவ்ட் அப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு 1,80,000. இதில் 1,44,000க்கு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோரேட்டா. ஓகேயா? சரி. இப்போ எவ்வளோ அப்போ ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க?
36,000 ஷேர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணிடுவோமா? சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு? நம்மளுக்கு என்னடா கேட்குறான்? லாஸ்ட் கொஸ்டின்ல போய் பாரு. ஷோ நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் என்ட்ரிஸ் இன் கேஷ் புக். எப்பயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கேஷ் புக் அப்படின்றத செகண்டரியா தான் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் தே ஹவ் செட் ஜர்னல் என்ட்ரி அண்ட் கேஷ் புக், அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ணணும்? தே ஆர் நாட் ஆஸ்கிங் அஸ் இன் யூஷுவல் ஜேர்னல். எது எதெல்லாம் ஜேர்னல் ப்ராப்பர்ல வருமோ டியூ என்ட்ரிஸ் மட்டும்தான் ஜேர்னல்ல எழுதணும். மீதி எல்லாம் யூ நீட் டு ரைட் இட் இன் கேஷ் புக். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேஷ் புக். அதுக்கப்புறம் ஜேர்னல். ஃபர்ஸ்ட் என்ட்ரி யூஷுவலாக என்ன இருக்கும்? அப்ளிகேஷன் ரிசீவ்ட். ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கும்? 1,80,000 ஷேர்ஸ்க்கு ₹2 கட்டிட்டாங்க. அப்போ எவ்வளோடா கட்டியிருப்பாங்க? 3,60,000 கட்டிட்டாங்க. ஆனா நம்ம இதுல எவ்வளவு வந்து திருப்பி கொடுத்துடுறோம்? we are giving back 72,000. அதனால by share application 72,000. சரியா? அடுத்தது இப்போ பேங்க்ல வந்தாச்சு. செகண்ட் என்ட்ரி என்ன? இந்த அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம அலாட்மெண்ட்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அப்ளிகேஷன்ல இருந்து அலாட்மெண்ட் போனா என்ன என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு equity share capital. எவ்வளோ நம்ம ஷேர்ஸ் கிரியேட் பண்ண போறோம்? 1,20,000 தான் allowed. ஸோ 1,20,000 into 2, 2,40,000 தான் we can create due entry. ஓகேயா? இப்போ எவ்வளவு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? வாட் இஸ் த எக்ஸஸ் விச் வி ஹவ் ரிசீவ்? 2,40,000 தான் நம்மளுக்கு தேவையான டியூ. கரெக்டா? ஸோ ஹவு மச் இஸ் டியூ? 2,40,000. ஹவு மச் இஸ் ரிசீவ்ட்? 2,88,000 இஸ் ரிசீவ்ட். அப்படி இருக்கும்போது வாட் இஸ் தி எக்ஸஸ் adjusted in allotment? 2,88,000 less 2,40,000. 48,000 allotmentல adjust பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து போவோமா? அப்படின்னா இது எப்படி நம்ம எழுதுறது? adjusted in allotment அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் allotment 48,000. ஓகேயா? அடுத்தது we create due for share allotment. share allotment account debit எவ்வளோக்கு? 1,20,000 into 5 to share capital 1,20,000 into 3 to securities premium 1,20,000 into 2. சரியா? அடுத்தது ரெசிப்டன்சி. யார் கொடுக்கல? T to whom 4,800 shares have been allotted had failed to pay the allotment money. So 4,800 T க்கு கொடுத்திருக்காங்க. அப்போ மீதி எல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ டியூ எவ்வளோ?
இப்போ 1,20,000 ஷேர்ஸுக்கு வரணும். 1,20,000 ஷேர் இன்டூ 5 rupees. ஆனா எவ்வளவு தரல? இந்த 1,20,000ல 4,800 மட்டும் வரல. ஸோ அப்போ எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கணும்? 5,76,000 ஆர் ரெடி டு பே. இந்த 5,76,000ல எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்? இப்போ பாரு, 48,000 இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1,20,000 ஷேர்ஸ். நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? அப்போ இந்த 4,800 மட்டும் நம்ம தனியா டீல் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போதைக்கு 48,000 ஷேர்ஸ்க்கு அகேன்ஸ்டா 1,20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 4,800 இன்னும் தரலையா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு தி குட் ஒன்ஸ் எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறோம் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட்? 48,000லேருந்து 1920 மைனஸ் பண்ணா 46,080 இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குட் ஒன்ஸ். ஏன்னா 48,000 அதாவது நம்ம ஜாஸ்தியா வாங்கியிருக்கோமா, 2,88,000 வாங்கியிருக்கோம், பட் 2,40,000 தான் வாங்கணும். 48,000 இஸ் த டோட்டல். இந்த டோட்டல் யாரெல்லாம் இருக்காங்க? 1,20,000 ஷேர்ஸ் இருக்காங்க. இப்போ இதுல ஒரு பர்சன்டேஜ் 4,800 மட்டும் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாம் பே பண்ணணுமா? ஸோ பே பண்ணணும்னா எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? 5,76,000 பே பண்ணியிருக்கணும். பிகாஸ் தே ஹாவ் டு பே ஃபார் 1,15,200 ஷேர்ஸ் இன்டூ 5. ஆனா இதுல அவங்க ஏற்கனவே கொஞ்சம் அமௌண்ட் ப்ரோ ரேட்டால கட்டிட்டாங்க. அதனால அவங்க எவ்வளவு கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5,76,000 ஆக்சுவல் டியூ விச் இஸ் டு பி கலெக்டட் ஃப்ரம் தி குட் ஒன்ஸ். அதுல இருந்து we have to reduce pro rata which is already being received. 46,080 ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அதனால திருப்பி போய் அவங்ககிட்ட கேட்க முடியுமா? ஸோ அப்போ மீதி இருக்கிற அமௌண்ட் 5,29,290 920 மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ டு ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளோ? 529,920. ஸோ இப்போ டோட்டல் டியூ நம்ம அலாட்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ? 6 lakhs. இந்த 6 lakhsல ஆல்ரெடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது 48. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது 29,200. அப்போ பேலன்ஸ் இந்த அமௌண்ட் தான் வரல. 22,080 அப்படிங்கிறது அலாட்மெண்ட்ல நம்மளுக்கு இன்னும் வராம இருக்கு. ஸோ இது அரியர்ஸ். உனக்கு வேணா இதை கால்ஸ் இன் அரியர்ஸா மாத்திக்கலாம், வேணானாலும் ஓகே. இந்த அமௌண்ட் எப்படி வருது இன்னொரு வாட்டி செக் பண்ணலாமா? 22,080 இது கரெக்டா தான் வந்திருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? 4,800 ஷேர்ஸுக்கு 24,000 எனக்கு வரணும். ஆனா இந்த டியூல நம்ம இந்த ப்ரோ ரேட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 24,000 இஸ் ஆக்சுவல் டியூ அமௌண்ட். இதுல அவன் அப்ளிகேஷன்லயே 1920 சேர்த்து கொடுத்துட்டான். அப்போ 22,080 தான் எனக்கு ஆக்சுவலா பார்த்தா வராத அமௌண்ட் which is there in others. சரியா? ப்ரொசீட் பண்ணலாமா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் கால் பண்றான். யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கால் கொடுக்கல? என்னும் பாரு, டு whom 6,000 shares were allotted failed to pay both the calls அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது 1,20,000 டோட்டல் டியூ நம்ம கிரியேட் பண்றது 1,20,000 கிரியேட் பண்ணிடலாம். இதுல இருந்து யார் யாரெல்லாம் தரலையா? 4,800 ஒர்த் உள்ள ஒரு பர்சனும் 6,000 ஷேர்ஸ் இருக்கிற ஒரு பர்சனும் தரல. அப்போ மீதி எல்லாரும் தந்துட்டாங்களா? ஸோ 4,800 plus 6,000. ஸோ பேலன்ஸ் 1,09,200 persons have paid. அப்போ இதோட என்ட்ரி என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் we shall create a due. Share first call to share capital. டியூ கிரியேட் பண்ணும்போது 1,20,000 into 2.
இதுக்கு அகேன்ஸ்டா ரிசீவ் ஆனது டூ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 1,09,200 ஷேர்ஸ் மட்டும்தான் எனக்கு 2 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரியா? மீதி வேணா நீ கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு போட்டுக்கோ, போடலனாலும் ஓகே. அரியர்ஸ் 2,40,000 less 2,80,400. அடுத்து என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனேவே டீயோட ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் கால்ல அப்போ டீயோட ஷேரே கிடையாது. அப்படி இருக்கும்போது செகண்ட் காலோட டியூ நம்ம எவ்வளோ கிரியேட் பண்ணோம்? ஃபைனல் காலுக்கு 1,20,000 மைனஸ் 4,800. இதுதான் நம்ம கிரியேட் பண்ற அமௌண்ட்டே 1,15,200 தான் கிரியேட் பண்ணோம். எவ்வளோ ரூபா? 3 rupees பர் ஷேர். ஸோ 1,15,200 into 3 share final call to share capital. எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? இந்த 6,000 தவிர மீதி எல்லாம் கட்டிட்டாங்க. அதனால அதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். 109,200. ஸோ இந்த 109,200ல we have received 3. எவ்வளோ இப்போ அரியர்ஸ்? ஓகேயா? இப்போ ஃபோர் ஃபீச்சரோட என்ட்ரி பார்ப்போமா? இது வரைக்கும் ஓகேடா? ஏதாவது மண்டியாக்கு? ஃபோர் ஃபீச்சர்ல இப்போ ஃபர்ஸ்ட் டி 4,800 அவன் என்ன பே பண்ணியிருக்கான்? அப்ளிகேஷன் மட்டும் தான் பே பண்ணியிருக்கான். அடுத்தது N 6,000 application allotment. ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமோ that should be debited. equity share capital எவ்வளோட இங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்? 4,800 ஷேர்ஸுக்கு நம்ம எவ்வளோ ஷேர் கேபிட்டல் 10 கூப்பிட்டுட்டோமா, இல்ல ஃபைனல் கால் கூப்பிடவே இல்லையா? ஃபைனல் கால் ஆஃப் 3 இஸ் நாட் பீங் கால்ட் அப்பான். அதனால 4,800 into 7. அடுத்தது இப்போ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அவன் கொடுத்துட்டான். if you have received, should we again cancel it by debiting? அவன் என்ன கேட்குற? if securities premium அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம அதை கேன்சல் பண்ணணுமா? should we debit? பண்ணக்கூடாது. ஒன்ஸ் வாங்கிட்டா அது நமக்கு தான். ஆனா கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த பேலன்ஸ் அப்படியே இருக்கா, அப்ப நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ this 4,800 ப்ரோ ரேட்டால அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா கூட உன்னோட டோட்டல் அமௌண்ட் 22,080 அரியர்ஸா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அலாட்மெண்ட் இட்செல்ஃப். ஸோ அப்போ இதுல ப்ரீமியம் இஸ் ஒன்லி லிமிடெட். இந்த எக்ஸஸ் உனக்கு வந்து 19,219 மட்டும்தான் எக்ஸஸான அமௌண்ட். இதை நான் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ப்ரீமியம்க்கு அது அகேன்ஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணுமா, இல்ல கேபிட்டலுக்கு அகேன்ஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணுமா? கேபிட்டலுக்கு அகேன்ஸ்டா தான் அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு அசியூம் பண்ணிக்கலாம்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இஸ் நாட் பீங் கலெக்டட். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 4,800 into 2.
அடுத்து 2 arrears. எவ்வளோ அரியர் வச்சிருப்பாங்க? 22,000 is with respect to allotment. அடுத்து ஃபர்ஸ்ட் காலும் கொடுக்கலையா? ஸோ ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் 2 rupees. அப்போ எவ்வளோதான் கொடுத்துருக்காங்க? 2 forfeited shares. எப்படி இதை கண்டுபிடிக்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4,800 அவங்க அலாட் ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்போ எவ்வளோ அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க? 1,44,000 இருந்ததுன்னா they are being given 1,20,000. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 4,800 கொடுத்துருக்கான். அப்போ நான் எவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பேன்? 4,800 divided by 1,20. 5,760 நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ 5,760க்கு 2 ரூபாய் பே பண்ணியிருப்பேன். ஒரு வாட்டி சும்மா டோட்டல் போட்டு பார்ப்போம், 2 கரெக்டாக வருதா? கரெக்டாக வருது. ஸோ இதுதான் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸோட என்ட்ரி. இப்போ 520 அப்படின்னு வருது. யூஸ்வலாக நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? பர் ஷேரோட வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். அப்போ தான் ரீஇஷ்யூக்கு நம்மளுக்கு ஃபிளாட். ஸோ 2.4 இஸ் பர் ஷேர் வேல்யூ. ஓகேயா? இப்போ இதே லெட்ஸ் கோ டு 6,000 ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். அங்கே எல்லாமே கூப்பிட்டாங்க, அதனால 6,000 into 10. அடுத்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எழுதணுமா? ரிசீவ் ஆயிடுச்சு, எழுதக்கூடாது. அலாட்மெண்ட் எழுதணுமா? அலாட்மெண்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் தான் வரல, அதனால ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால். ஸோ ஃபர்ஸ்ட் காலோட வேல்யூ 2 ரூபாய் 3 ரூபாய். forfeited shares. இது எப்படி கண்டுபிடிக்க? இப்போ 60,000 6,000 is the shares which is being allotted அப்படின்னு சொல்லிட்டான். அதனால 6,000 அப்படின்னு போட்டோம். 7,200 அவன் அப்ளை பண்ணியிருக்கான். அப்போ 7,200 into 2. ஸோ நம்ம இவ்வளோலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதான். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவை? 6,000 அவன் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்றானா? ஸோ 6,000 is the number of shares. அவன் எவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்கான்னு சொல்றான்? 2 + 5 7 வரைக்கும் அவன் கொடுத்துட்டான். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது 60,000 into 5. சாரி 6,000 into 5. 30,000 கொடுத்துட்டான். டோட்டல் 60 வருதா செக் பண்ணிக்கோ. வருது, அவ்வளோதான். ஸோ எப்படி இதை கண்டுபிடிச்சோம்? அவன் வந்து அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ரெண்டுமே கட்டிட்டான். ஸோ அலாட்மெண்ட்ல எப்படியும் நம்ம ஃப்ளோ ரேட்டால் அட்ஜஸ்ட் பண்றோம். அது என்னவோ பண்ணிட்டு போறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவை ஆக மொத்தம்? அவன் 5 ரூபாய் + 2 ரூபாய் 7 ரூபாய் வித் ரெஸ்பெக்ட் டு 60,000 கட்டிட்டான். ஸோ அப்போ 6,000 into 5 30,000 கட்டிட்டான். அப்போ forfeited shares per ஷேரோட வேல்யூ 30,000 divided by 6,000 5 rupees per share. ஓகேயா? இப்போ அடுத்தது இதுல இருந்து அவன் எவ்வளோ ரீஇஷ்யூ பண்றான்? 7,800 including all of these shares are being reissued at rupees fully paid at rupees 8 per share. Fully paid na appo 7,800 into 10. So share capital 7,800 into 10. அடுத்து பேங்க்ல 7,800 into 8. ஓகேயா? அப்போ பேலன்ஸ் 2 ரூபாய் is my forfeited shares. Forfeited.
rupees. இப்போ 2 rupees இருக்கு. 2.4 என்னோட forfeited shares. அப்போ obviously 0.4 should be transferred to CRR with respect to the shares which have been given. கரெக்டா? So total number of shares எவ்வளோ? 4,800 plus 6,000. So total 10,800. இதுல 7,800 தான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறான். அப்போ டிஃபரன்ஸ் என்ன? 3,000. இந்த 3,000 யாருதுல இன்னும் பெண்டிங் இருக்கு? 3,000 is pending only with respect to N account. ஸோ அப்போ என்னோட 3,000 மட்டும் வச்சுட்டு மீதியை we can transfer it to forfeited shares. ஸோ இப்போ டோட்டல் forfeited shares இது ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். டோட்டல் forfeited shares ஓட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு பாரு. Total in the account, total forfeited shares is said to be 11,520 plus 30,000. So total 41,520. இதில் எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் வேணும்? பேலன்ஸ் டு பி retained. ஒரு 3,000 ஷேர்ஸுக்கு அகேன்ஸ்டா I should maintain 5 rupees per share. ஏன்னா இது மட்டும்தான் இன்னும் டியூவா இருக்கு. மீதி I can transfer it to CRR. சாரி, ஜெனரல் ரிசர்வ். ஸோ இது மாதிரி மாத்திடுறேன். ஸோ அப்போ எனக்கு பேலன்ஸ் 15,000 ரீடைன் பண்ணணும். அப்போ how much can I transfer? 26,520 can be transferred to PNL. ஸோ 26,520 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை இன்னொரு விதமா கண்டுபிடிக்கணும்னா இப்போ 4,800 ஷேர்ஸ் இருக்கு. அதுல 2.4 is the forfeited shares value. 2 rupees ஏற்கனவே நம்ம இங்க டிஸ்கவுண்டா அலோவ் பண்ணிட்டோம். அப்போ 0.4 தான் எக்ஸாஸ்ட் ஆகாம இருக்கு. அதை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி 3,000 ரிலேட்டடா இருக்கிற ஷேர்ஸுக்கு 5 rupees வந்து வேல்யூ. அதுல நம்ம 2 rupees கொடுத்துட்டோம் டிஸ்கவுண்டா. அப்போ 3 rupees இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகாம இருக்கு. தட் we will transfer. அப்போ டோட்டல் பார்த்தேன்னா மேம் அந்த 26,520ல 15,600 மைனஸ் பண்ணணும் மேம். சூப்பர்டா. தேங்க்யூ. கரெக்டா. தேங்க்யூ. இது வந்து டோட்டல் இதுல இருந்து நான் ஏற்கனவே கொடுத்த டிஸ்கவுண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூடா. அவ்வளோதான். ஸோ இந்த forfeitedல பேங்க்னு வந்திருக்குல்ல, இது மட்டும் யூ கேன் ரைட் இட் இன்சைட் கேஷ் புக். இல்லை இதையும் நீ வந்து ஜேர்னலில் எழுதுறதுனால இந்த ஸோ இப்போதைக்கு வெறும் டுவர்ட்ஸ் தி ஷேர்ஸுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அது மட்டும் இட் இஸ் மோர் அப்ராப்ரியேட். ஓகேயா? உனக்கு ஏதாவது இண்டிபெண்டா டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் ஜஸ்ட் ஜென்ரல் டிஸ்கஷன். இல்லை எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணணும்னா ஐ வாண்ட் டு ஸ்டே.